السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சிடிஜையின் உங்கள் கேள்வி நேரம் என்ற நிகழ்ச்சியினூடாக இந்த வாரத்திலும் நேரலையிலே நாம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மார்க்கம் மற்றும் சமூகம் சார்ந்த உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய விதத்திலே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அந்த வகையில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையிலிருந்து நாம் ஆய்வு செய்து மார்க்க ரீதியான ஆதாரங்களுடன் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை நாம் வழங்கி வருகிறோம். இந்த வாரத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் என்னவென்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அக்குரணையை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, உலுவின் ஆரம்ப துஆ என்ன என்று கேட்கிறார். அதாவது நாங்கள் உலு செய்யும் போது ஏதாவது ஒரு துஆவை ஓதிவிட்டு தான் உலுவை ஆரம்பிக்க வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஏதாவது கற்று தந்திருக்கிறார்களா என்ற கருத்தில் தான் அவருடைய கேள்வி அமைந்திருக்கிறது. நாம் ஆய்வு செய்து பார்த்த வகையில் உலு செய்யும் போது ஆரம்பத்திலும் அல்லது உலு செய்கின்ற இடையிலும் ஏதாவது ஒரு பிரத்யேகமான துஆவை நாம் கூற வேண்டுமா என்று பார்த்தால் குர்ஆன் வசனத்திலேயோ அல்லது எந்த ஒரு ஹதீஸிலுமேயோ இது போன்ற ஒரு துஆவை நாங்கள் ஓத வேண்டும் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. மாறாக உலுவை நாங்கள் ஆரம்பிக்கின்ற நேரத்துல பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க நமக்கு மார்க்கத்தில் ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. அதுல எப்படி ஒரு செய்தி வருதுன்னு சொன்னா, நசாயில வரக்கூடிய ஒரு செய்தி கதாதா என்பவர் அறிவிக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊடாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தலப பானு அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலு அன் உலு செய்வதற்கான தண்ணீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் தேடினார்கள். அந்த நேரத்துல ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல் மா அஹதின் மின்கும் மா உன், உங்கள யாரிடமாவது தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்ட நேரத்துல ஃபவலா யதஹு ஃபில் மாஇ, தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தண்ணீரிலே தன்னுடைய கையை வைத்தார்கள். வயகூலு தவல்லு பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லா என்று சொல்லி நீங்கள் உலு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபரஐத்துல் மா யஹ்ருஜு மின் பைனி அஸாபிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியிலேயே தண்ணீர் பீருட்டி கொண்டு வந்ததை நான் பார்த்தேன். அத்தா யத்தவல்லு மின் இந்தி ஆகிரிஹிம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த கடைசி வரையிலானவர் உலு செய்யும் வரைக்கும் தண்ணீர் வெளிப்பட்டது. அப்ப சாபித் என்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், கம் துராஹும், உங்கள எத்தனை பேர் இருந்தார்கள் என்று கேட்ட உடனே அனஸ் சொல்றான், நஹ்வன் மின் சபீன், நம்ம மத்தியில 70 பேர் போல இருந்தாங்க. அப்ப 70 பேர் வரைக்கும் உலு செய்யக்கூடிய விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில தண்ணீர் பீருட்டு கொண்டு வந்தது என்ற செய்தியை நசாய் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 77வது செய்தியா பாக்குறோம். அப்ப இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, தண்ணீர் இல்லாத நேரத்துல தண்ணீர் கொண்டு வரப்படுது, பல பேருக்கு உலு செய்யறதுக்காக தண்ணீர் தேவைப்படுது. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை வைத்து இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே தண்ணீர் பீருட்டு வருகின்ற நிலையில் அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லு பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் உலு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப இது ஒரு அதிசயம் நிகழும் போது அந்த அதிசயத்தின் ஒரு வெளிப்பாடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு நீங்கள் உலு செய்யுங்கள் என்று சொல்றாங்க. இந்த செய்தியிலிருந்து உலு செய்யும் முன்பதாக பிஸ்மில்லா என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனா கட்டாயமாக பிஸ்மில்லா சொல்லிதான் நாங்கள் உலு செய்ய வேண்டுமா, பிஸ்மில்லா சொல்லாமல் உலு செய்தால் குற்றமாகி விடுமா என்று பார்த்தால் பிஸ்மில்லா சொல்லிக் கொள்வது சிறந்தது என்ற கருத்திலும், பிஸ்மில்லா சொல்லாமல் உலு செய்தாலும் அந்த உலு ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற கருத்திலும் பல செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அதுல ஒரு குறிப்பான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு நபி தோழர் வருகிறார். வந்து அவரு தொழுகையில அவர் தொழுவதற்காக தயாராகி தொழுகிறார். தொழுவும் பொழுது அவர் தொழுது விட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சலாம் சொல்றாங்க. தஹலல் மஸ்ஜித், ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சி ஃபதஹல ரஜுலுன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறாங்க, ஒரு மனிதரும் பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறார். ஃபஸல்லா, அவர் தொழுகிறார். சும்ம ஜாஅ ஃபஸல்லம அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
பிறகு அவர் தொழுது விட்டு ரசூலுல்லாஹ்விடம் வந்து சலாம் சொல்றாங்க. ஃபரத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி ஸலாம், ரசூலுல்லாஹ் அவருக்கும் சலாம் என்று பதில் சொன்னார்கள். ஃபகால இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போயிட்டு தொழுங்க, நீங்க ஒழுங்கா தொலை இல்ல, மீண்டும் தொழுங்கன்றாங்க. அப்ப அவர் ஃபரஜஅ ரஜுலு ஃபஸல்லா கமா கான ஸல்லா, அவர் எப்படி தொழுதாரோ அதே மாதிரி தொழுதார். சும்ம ஜாஅ இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு மீண்டும் ரசூலுல்லாஹ்விடம் வருகிறார். ஃபஸல்லம அலைஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்கிறார். ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலைக ஸலாம், ரசூலுல்லாஹ் மீண்டும் அவருக்கு சலாம் என்று சொல்லிட்டு சும்ம கால இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ மீண்டும் சென்று தொழுவீராக, நீ ஒழுங்காக தொழவில்லை என்று ரசூலுல்லாஹ் திரும்பி அனுப்புறாங்க. இப்படி ஒரு 3 தடவை நடக்கிறது. பிறகு அவர் வந்து அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எப்படி தொழணும் என்றது எனக்கு தெரியாது, எனக்கு தொழுற முறையை நீங்க கற்றுத்தாங்கன்னு கேட்கிறாரு. அவர் சொல்கிறார், ஃபகால ரஜுலு வல்லதி பஅஸக பில் ஹக்கி, உங்களை சத்தியத்துடன் அனுப்பிய அல்லாஹ் மீது ஆணையாக, மா உஹ்சினு கைர ஹாதா, இதை தாண்டி எனக்கு எப்படி தொழணும் என்றது தெரியாது, ஃபஅல்லிம்னி, எனக்கு நீங்க கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுற முறையை கற்றுக் கொடுப்பதற்காக தயாராகிறாங்க. அப்படி தயாராகும் போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, முதலாவதாக அந்த தொழுகைக்காக வேண்டி வுலூ செய்ய வேண்டுமே அதை பற்றி சொல்கிறார்கள். சொல்லும் போது ஃபதவல்ல கமா அமரக்கல்லாஹு ஜல்ல வஅஸ்ஸ, மகத்துவமும் மாண்பும் மிகுந்த இறைவன் எப்படி வுலூ செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அப்படி வுலூ செய்துவிட்டு சும்ம தஷஹத், பிறகு ஷஹாதாவை சொல்லி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லி, பிறகு ஃபாகிம் சும்ம கப்பீர், நின்று கொண்டு பிறகு தக்பீர் சொல்லி தொழுவீராக என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தொழுற முறையை கற்றுக் கொடுக்குறாங்க. இதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வுலூ செய்யற முறையை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஃபதவல்லா, நீ வுலூ செய்வீராக, கமா அமரக்கல்லாஹ் அஸ்ஸ வஜல், இறைவன் எப்படி உமக்கு வுலூ செய்ய வேண்டும் என்று குர்ஆனில் கட்டளையிட்டு இருக்கிறானோ அப்படி நீ வுலூ செய்ய என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல பிஸ்மில்லா சொல்லிட்டு வுலூவை ஆரம்பிங்க என்று சொல்லவில்லை. அப்ப இந்த செய்தி நாங்க அபூதாவுதுல 730வது செய்தியா பார்க்கும். ரிஃபாத் இப்னு ராஃபி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார். அவருக்கு தான் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஏற்கனவே அறிவித்த செய்தியில நசாயின் வரக்கூடிய அறிவிப்புல பிஸ்மி சொல்லி வுலூவை ஆரம்பிங்கள் என்று வருது. ஆனா இந்த அபூதாவுதுடைய அறிவிப்புல பிஸ்மி சொல்லிதான் வுலூவை ஆரம்பிக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க இல்ல. அந்த இடத்துல ஒரு நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹ் வுலூவை கற்றுக் கொடுப்பதற்காக தயாராகிற நேரத்துல, தொழுகையை கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு நேரத்துல கண்டிப்பாக வுலூ செய்யும் போது பிஸ்மில்லா சொல்வது கட்டாயமாக இருந்தால் அதை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருப்பாங்களா இல்லையா? சொல்லி கொடுக்கவில்லை. அப்படி அதுல இருந்து என்ன விளங்குது என்று சொன்னா, வுலூ செய்யும் போது பிஸ்மி என்பது கட்டாயம் இல்லை, ஆனால் சொன்னால் சிறந்த ஒரு செயல் என்ன ரசூலுல்லாஹ் ஏற்கனவே ஒரு அறிவிப்புல பிஸ்மில்லா என்று சொல்லி வுலூவை ஆரம்பிங்க என்று சொல்லி தந்துட்டாங்க. இதே நேரத்துல இந்த செய்தியில அபூதாவுதுல வரக்கூடிய இந்த 730வது செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஃபதவல்ல கமா அமரக்கல்லாஹு ஜல்ல வஅஸ்ஸ, மகத்துவமும் மாண்பும் மிகுந்த இறைவன் உமக்கு எப்படி குர்ஆனில் வுலூ செய்யுமாறு கட்டளையிட்டானோ அப்படி வுலூ செய்யுங்கன்னு தான் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வுலூவை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் மாஇதால 5வது அத்தியாயத்துல 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். எப்படி சொல்லி கொடுக்குறான், யா அய்யுவல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா கும்தும் இலா ஸலா, தொழுகைக்காக நீங்கள் தயாராகுகின்ற நேரத்தில் ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், உங்களுடைய முகங்களை நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள், வ ஐதியக்கும், உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்கள், இலல் மராஃபிகி, முழங்கை வரைக்கும் கழுவிக்கொள்ளுங்கள், வம்ஸஹு பிருஊசிக்கும், உங்களுடைய தலைகளை ஈரக்கையால் தடவிக்கொள்ளுங்கள், வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களுடைய பாதங்களை கரண்டை வரை கழுவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்திலையும் கூட அல்லாஹ் தஆலா பிஸ்மி சொல்லி வுலூவை ஆரம்பியுங்கள் என்று நமக்கு கட்டளையிடவில்லை. அப்ப வுலூவுடைய அடிப்படையான ஃபர்லுல என்ன வருதுன்னு சொன்னா, நாங்கள் தொழுகைக்காக தயாராகிற நேரத்துல முகத்தை கழுவணும், கைகளை கழுவணும், முழங்கை வரைக்கும் தலையை மசூல் செய்து கொள்ள வேண்டும், கால்களை கரண்டை வரைக்கும் கழுவணும் என்றதுதான் அடிப்படையான அம்சம். இந்த அம்சங்கள் 4 செய்து விட்டாலே வுலூ பூர்த்தியாகி விடும். அப்ப இதுக்கு மேலதிகமாக ரசூலுல்லாஹ் வழிகாட்டுற சுன்னாவில் வரக்கூடியவைகளை நாங்கள் செய்தால் இன்னும் அந்த வுலூ சிறப்பான வுலூவாக மாறிவிடும். அப்ப இந்த வுலூல வுலூ செய்யும் பொழுது பிஸ்மி என்பது மேலதிகமாக சொல்லப்பட வேண்டிய ஒன்றே தவிர அது சொல்லாவிட்டால் வுலூவே செல்லாது என்ற கருத்து வராது என்பதை நாங்கள் இந்த சான்றுகளில் இருந்து புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்துல சில அறிஞர்கள் பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் வுலூவே செல்லுபடி ஆகாது என்ற அளவுக்கு கடுமையா நிக்கிறாங்க.
ஷாஃபி மதுஹபுடைய அறிஞர்கள் இந்த விஷயத்துல கடுமையான முறையில தீவிரமா நிக்கிறாங்க. பிஸ்மில்லா சொல்லாத உழு செல்லாது, அப்படி செய்த தொழுகைகளும் செல்லாது என்று சொல்றாங்க. ஆனா அப்படி அவங்க சொல்வதற்கு ஆதாரமாக காட்டக்கூடிய செய்தி எது என்பதை நாங்கள் பார்த்தால் ஒரு செய்தியை காட்டுறாங்க. அகமதுல 10,943 செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில அலைஹி, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் உலு செய்கிறாரோ அவருக்கு உலு கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆனா இந்த செய்தியில ருபைஹ் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபூ சயீத் அல் குத்ரி என்று சொல்லக்கூடிய அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துர் ரஹ்மானுடைய மகனான ருபைஹ் என்பவர் இடம்பெறுகிறார். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபி தோழர், ரொம்ப சிறந்த ஒரு நபி தோழர், ஒரு தியாகி. அவரை பத்தி நமக்கு தெரியும். அவருடைய மகனாக வரக்கூடிய அப்துர் ரஹ்மான் அவர்களை பற்றியும் தெரியும். ஆனா அப்துர் ரஹ்மான் என்பவருடைய மகனாக வரக்கூடிய இந்த ருபைஹ் என்பவர் யார் என அறியப்படாத ஒருவர். அவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரன் என்பதற்கு எந்த ஒரு சான்றுகளும் கிடைக்கவில்லை. அப்ப அவர் வழியாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, யாரென அறியப்படாத மஜ்ஹூலான நிலையில் அறிவிக்கப்படுகின்ற ஒரு செய்தியை பொறுத்தளவுல அது ஆதாரபூர்வமான செய்தியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த யாரென அறியப்படாதவராக இருக்கிறாரே அவர் பலவீனமானவராக இருந்தா, அவருடைய நம்பகத்தன்மையில குறை இருந்தா, இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலை உருவாகிவிடும். அதனால ருபைஹ் என்பவர் யாரென தெரியாத காரணத்தினால் இந்த செய்தி பலவீனமான செய்தியாக வருகிறது. இதே மாதிரி ஒரு செய்தி அஹ்மதுல 9050வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. லா ஸலாத்த லிமன் லா வுலூஅ லஹு, யார் ஒருவர் வுலூ செய்யவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை. வலா வுலூஅ லிமன் லம் யذ்குர் இஸ்மல்லாஹி அலைஹி, யார் ஒருவர் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் வுலூ செய்கிறாரோ அவருக்கு வுலூவும் இல்லை என்ற செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக சலமா என்பவர் அறிவிக்கிறார். சலமா என்பவர் அறிவிப்பதாக யாக்கூப் இப்னு சலமா என்பவர் அறிவிக்கிறார். அப்ப இந்த சலமா என்பவரும் யாக்கூப் இப்னு சலமா என்பவரும் மஜ்ஹூலான நிலையில் உள்ளவர்கள் என்று பல அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க மஜ்ஹூல்னா யார் என்று தெரியாது, யார் என்று தெரியாட்டி அந்த நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்த முடியாது, இந்த செய்தியும் பலவீனம் அடைந்து விடும். ஆனா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாத்திரம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சலமா என்பவர் யார் என்று தெரியும், ஆனா இந்த சலமா என்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்ததே இல்லை. சந்திக்காத நிலையில் இது தொடர்பு அருந்திய ஒரு நிலையில் உள்ள ஒரு செய்தியா இருக்குது. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து யாராவது ஒருவர் கேட்டெடுத்தால் சலமா என்பவருக்கு அறிவித்திருக்க வேண்டும். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சலமா என்பவரும் நேரடியா சந்திக்காத நிலையில நடுவில் ஒருவர் விடுபட்டிருக்கிறார். அப்ப இந்த விடுபட்ட நிலையில் இந்த செய்தி வருவதனால இந்த செய்தி சகியான ஒரு செய்தி இல்லை என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் யாக்கூப் இப்னு சலமா என்று சொல்லக்கூடிய சலமாவின் மகன் யாக்கூப் என்பவர் கூட சலமா என்பவரிடமிருந்து எதையும் நேரடியாக செவியுற்றதில்லை என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது அவர் ஒரு சிறு குழந்தையாக அல்லது ஒரு சிறுவனாக இருந்திருக்கலாம், அதனால் தந்தையிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டு அவர் அறிவிக்கக்கூடிய நிலையில் இல்லை என்ற வகையில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருப்பதனால, மேலும் இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தியாக இருப்பதனால உலு செய்யும் போது பிஸ்மில்லா சொல்வது சிறந்தது, ஆனால் பிஸ்மில்லா சொல்லாட்டி அது உலுவே செல்லுபடி ஆகாது என்ற கருத்தில் வரக்கூடிய செய்திகள் பலவீனமான ஒரு நிலையில் இருப்பதனால பிஸ்மில்லா சொல்லி உலு செய்து கொள்ளலாம். உலு செய்வதன் போது பிஸ்மில்லா மறந்து விட்டாலோ அல்லது பிஸ்மில்லா சொல்லாமல் ஒருவர் உலு செய்து விட்டாலோ அந்த உலு எந்த விதத்திலும் பாத்திலாகாது, அந்த உலு செல்லுபடியாகும் என்ற நிலையில் உலுவுக்கு முன்பதாக பிஸ்மில்லா சொல்வது மட்டும்தான் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் இல்லை என்ற செய்தியை இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எனவே அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக உலு செய்வதற்கு முன்பதாக பிரத்யேகமான எந்த துஆவும் இல்லை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரல, அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லல. பிஸ்மில்லாவை மட்டும் சொல்லி ரசூலுல்லாஹ் உலுவை செய்ய சொல்றாங்க, அது கூட கட்டாயம் இல்லை. பிஸ்மில்லா சொல்லாமலும் உலு செய்தாலும் அந்த உலு செல்லுபடியாகும். அதே நேரத்துல உலுவுல ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவும் போது ஸலவாத் சொல்வதற்கோ வேறு ஔராதுகள் சொல்வதற்கோ அதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை என்பதுதான் அந்த சகோதரனின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக இன்னொரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உங்களோட பேரை குறிப்பிடல, ஆனா மிஸ்ஸஸ் மரிக்கார் என்று இருக்குது. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, கதிரையில் தொழும் போது நெற்றியை இன்னொரு ஸ்டூலில் வைத்து தொழ முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ஒருத்தர் இயலாத நிலையில
நின்று கொண்டு தொழ முடியாத ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து தொழுறாங்க. அப்படி உட்கார்ந்து தொழும்போது தரையில போய் நாங்க சுஜூத் செய்யணுமா, அல்லது சுஜூத் செய்வதற்காக வேண்டிய ஒரு ஸ்டூல் ஒன்று முன்னாடி வச்சு அந்த ஸ்டூல்ல தலையை வெட்டி சுஜூத் செஞ்சு கொள்ளலாமா என்று கேட்கிறாங்க. முதலாவதாக உட்கார்ந்து தொழுகிறது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை நாங்க விளங்கி கொள்ள வேண்டும். அது நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுமதித்திருக்கிறார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில 1117வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கானத் பி பவாசிரு, எனக்கு அந்த மூல வியாதி இருந்தது. இந்த காலத்துல இருந்து அந்த வியாதி இருந்திருக்குது, மூல வியாதி இருந்தது. ஃபஸஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஸலாத், நான் தொழுகை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்விடம் கேட்டேன், நான் எப்படி தொழுந்து கொள்ளலாம் என்று கேட்டேன். ஃபகால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸல்லி காயிமன், நீங்க நின்று கொண்டு தொழுங்க. ஃபஇல்லம் தஸ்ததி, உங்களுக்கு முடியாவிட்டால் ஃபகாயிதன், உட்கார்ந்து கொண்டு தொழுங்க. ஃபஇல்லம் தஸ்ததி, அதுவும் உங்களுக்கு முடியாவிட்டால் ஃபஅலா ஜன்பின், நீங்கள் படுத்தவாறு தொழுது கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த செய்தியில வருகிறது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, பொதுவாக தொழுவும் போது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன கட்டளையிடுகிறான், கூமு லில்லாஹி கானிதீன், பயபக்தியுடன் பணிவுடன் நின்று தொழுங்கள், அல்லாஹ்வுக்காக நீங்கள் நின்று தொழுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். அசலான அடிப்படை என்னன்னு சொன்னா ஒருவர் நின்று கொண்டுதான் தொழணும். அதே நேரத்துல இந்த செய்தியில மூல வியாதி என்று சொன்ன நபி தோழருக்கு கூட ரசூலுல்லாஹ் முதலாவதா என்ன சொல்றாங்கடா, சல்லி காயிமன், நின்று கொண்டு தொழுங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா முடியாவிட்டால் ஃபஇல்லம் தஸ்ததி ஃபகாயிதன், முடியாட்டி நீங்க உட்கார்ந்து தொழுங்க. ஃபஇல்லம் தஸ்ததி, உட்கார்ந்தும் தொழ முடியாட்டி ஃபஅலா ஜன்பின், படுத்தவாறு கூட நீங்க தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப நின்று கொண்டு தொழுவதுதான் அசலான அடிப்படை. அது முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்றால் ஒருவருக்கு உட்கார்ந்து கொண்டு தொழலாம். உட்கார்ந்து கொண்டும் தொழுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் என்றால் தடுத்த நிலையிலும் தொழலாம். அப்ப நின்று கொண்டு தொழும் போது நாங்க எப்படி அசைவுகள், அங்க அவயவங்களை அசைக்கணுமோ, தொழுகையில உள்ள ஒவ்வொரு நிலையிலும் நாங்க எப்படி தொழணுமோ அந்த நிலைப்பாடு நின்று கொண்டு தொழும் போது வரும். அது உட்கார்ந்து தொழும் போது வித்தியாசமா மாறும். அதே நேரத்துல படுத்து தொழும் போது இன்னும் வித்தியாசமா மாறும். ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கும் போது ருக்குவுக்கு போவதும் சுஜூதுக்கு போவதும், உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ருக்கு செய்வதும் சுஜூத் செய்வதும், படுத்து கொண்டிருக்கும் போது ருக்கு செய்வதும் சுஜூத் செய்வதும் என்பது வித்தியாசமாகுமா இல்லையா? வித்தியாசமாகும். இதுல இருந்து நாங்க என்ன விளங்கி கொள்றோம் என்றா, ஒருத்தர் இயலாத சூழ்நிலை, உடம்புக்கு தாக்கு பிடிக்க முடியாது, நின்று தொழ முடியாது, உட்கார்ந்து தொழ முடியாத ஒரு சூழ்நிலை வரும் என்றால் படுத்து தொழுற அளவுக்கு கூட நாங்க போகலாம் என்றா, அந்த தொழுகையில் அசலான அசைவுகள், நிலைகள் மாற்றம் அடையக்கூடிய நிலையில் கூட நமக்கு தொழலாம் என்பது இந்த செய்தியில இருந்து நமக்கு விளங்குது. இந்த அல்லாஹ்வும் குர்ஆன்ல அதுதான் நமக்கு கட்டளை இடுகிறான். 2வது அத்தியாயத்துல 286வது வசனத்துல அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடுவான். சட்டத்தை போட்டு அதை செய்ய சொல்லுவான். செய்ய முடியலையா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவும் அதற்கு சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். சக்திக்கு மீறின ஒரு சிரமம் ஒரு ஆத்மாவுக்கு இல்லை. முடியுமான அளவுக்கு நாங்க செய்யணும். அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆன்ல வேறொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்து, முடிஞ்ச அளவு அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவு இறையச்சத்தோட ஒரு காரியத்தை அல்லாஹ் செய்ய சொன்னா அந்த காரியத்தை முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் சொல்ற விதத்திலே நாங்க செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு இறையச்சத்தோட நாங்க அதை அசலான வடிவத்துல செய்யணும். முடியலையா, சக்திக்கு மீறுதா, அதுல அல்லாஹ் குத்தம் பிடிக்க மாட்டான்ட்டான். அப்ப எது அல்லாஹ் குத்தம் பிடிக்க மாட்டானோ அதுல நாங்க மெனக்கெட்டு சில காரியங்களை செய்யும் பொழுது அசலான வடிவத்திலே தான் செய்யணும் என்று எதிர்பார்க்க கூடாது. அதுவும் தரையில தான் உட்காரணும் சில பேர் சொல்லுவாங்க. தரையில் உட்கார்ந்து தொழணும், கதிரையில உட்கார்ந்து தொழக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன, சுஜூத் செய்யும் போது தரையில உங்களை நெத்தி படணும் என்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி எந்த ஒரு செய்தியும் வரல. பொதுவா சுஜூதுக்குரிய அடிப்படையான அசல்ல 7 உறுப்புகள் தரையில படணும். ஆனா முடியாத நிலைக்கு அல்லாஹ் தஆலா அதுல குத்தம் பிடிக்க மாட்டான். அதான் நாங்க இந்த குர்ஆன் வசனங்கள்ல இருந்து விளங்குறோம். அப்ப தரையில நாங்க தலையை வச்சுதான் சுஜூத் செய்யணும் என்று ஒருவர் எதிர்பார்க்கிறதா இருந்தா, படுத்துக்கொண்டு தொழக்கூடியவர் எப்படி அதை செய்யலாம்? ருக்கு செய்யும் போது ஒரு அசலான வடிவம் ஒன்று இருந்துச்சு, அதை படுத்துக்கொண்டு தொழுபவர் எப்படி செய்யலாம்? செய்ய முடியாது. அதனால உட்கார்ந்து தொழுவது கூட தரையில உட்கார்ந்துதான் தொழணும் என்று சில பேர் சொல்வதும் ஏற்புடைய ஒரு கருத்தாக இல்லை. உட்கார்ந்து தொழ சொன்னாங்க, அது தரையிலையோ அல்லது கதிரையிலையோ எந்த இடத்துலையோ உட்கார்ந்து தொழலாம். நிற்க முடியாத நிலையில உட்கார்ந்து தொழுவதுதான் அது குறிக்குது. எனவே உட்கார்ந்து தொழும் போது நாங்க ஒரு கதிரையில உட்கார்ந்து தொழுறோம். இப்ப தரையில போய் சுஜூத் செஞ்சுதான் நாங்க வரணுமா என்று கேட்டா
அதுக்கு சில பேர் சொல்றாங்க கதிரையில கூட நீங்க உட்கார்ந்து தொழலாம், ஆனா சுஜூத் செய்யும் போது தரையில சுஜூத் செஞ்சு திரும்ப வந்து கதிரையில உட்காருங்கன்றாங்க. அப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லல. இது ஒரு சலுகையாக வழங்கப்பட்ட ஒரு விஷயம். எது நமக்கு சலுகையாக வழங்கப்படுகிறதோ, சலுகையாக வழங்கப்பட்ட மீண்டும் அந்த ஏற்கனவே உள்ள கஷ்டத்தை செய்ய சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு விதிப்பானா? அதை திணிப்பானா? திணிக்க மாட்டான். ஏன்னா முடியாவிட்டால் உட்காருங்கன்றாங்க. ஏற்கனவே நிற்க முடியாது உட்கார்ந்து தொழுறோம், உட்கார முடியாது படுத்து தொழுறோம் என்றா திரும்ப ஏற்கனவே அந்த தொழுகையில் உள்ள எல்லா அசலியத்தையும் பின்பற்றியே ஆகணும் என்று சொல்லி ஒருவர் நிர்பந்திக்கலாமா? சலுகையை பயன்படுத்துறோம் முடியாத சூழ்நிலையில, செய்ய இயலாத சூழ்நிலையில. எப்ப இயலாத சூழ்நிலையில ஒன்றை செய்கிறோமோ அப்போது அந்த ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அந்த அசலான அடிப்படைக்கு மாற்றங்கள் நிகழத்தான் செய்யும். அப்ப உட்கார்ந்து தொழலாம் என்று நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு நம்முடைய பலவீனத்தை பொறுத்து என்று சொன்னால், அந்த நேரத்துல நாங்க சுஜூத் செய்வதற்கு எந்த அளவுக்கு சுஜூத் செய்வதற்கு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிந்து கொண்டால் போதும். தரையில போயிட்டு சுஜூத் செஞ்சுட்டு வர முடியும் என்றால் தரையில போயிட்டு சுஜூத் செஞ்சுட்டு வரலாம். இல்ல முன்னாடி கொஞ்சம் குனிஞ்சுதான் சுஜூத் செய்யலாம், அதை தாண்டி தரை வர காட்டிலும் போக முடியாது என்று ஒருவர் முடிவெடுத்தால் அந்த அளவுல அவர் செஞ்சு கொள்ளலாம். இது ஒரு நபருக்குரிய ஒரு சலுகையாக வழங்கப்பட்டு விட்டது. அந்தந்த நபர் தான் அவரவருடைய பலவீனத்தை வைத்து இதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டுமே தவிர, கதிரையில் உட்கார்ந்து ஸ்டூல்ல நீங்க தலையை வைக்கணும் என்றோ, அல்ல கதிரையில் உட்கார்ந்தாலும் தரைக்கு தலையை கொண்டு போக வேண்டும் என்றோ, அல்லது நீங்க உட்கார்ந்து தொழுந்தாலும் நிக்கிற நிலையில நின்றுட்டு சுஜூத் செய்யும் போது மட்டும் உட்காருங்கன்றோ, நமக்கு அதுக்கு இதுதான் செய்யணும் என்று வழிகாட்ட முடியாது. ஏன்னா அவருடைய சக்திக்கு உட்பட்டு அந்த சலுகையை பயன்படுத்தக்கூடியவர் அவருடைய சக்திக்கு உட்பட்டு அவர் செய்த காரியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு வாசலை திறந்து விட்ட காரணத்தினால் ஸ்டூல்ல தான் சுஜூத் செய்யணும் என்றது இல்லை. உங்களுக்கு ஸ்டூல் ஒன்றை முன்னுக்கு வச்சு தலையை வச்சா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்று கருதுவீர்கள் என்று சொன்னால் அதை செய்யுங்கள். இல்ல நீங்க அப்படி ஸ்டூல் வைக்காம கொஞ்சம் லேசா நான் முன்னாடி போய் சுஜூதுக்குரிய அந்த அசைவை நான் செய்து கொண்டால் போதும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதுதான் உங்களோட சக்தி என்று சொன்னால் அந்த அளவிலும் செய்து கொள்ளலாம். இல்ல சுஜூதுக்காக வேண்டி நான் கீழே போய் வரலாம், தொடர்ச்சியாக நான் உட்கார்ந்து கொண்டே அல்லது நின்று கொண்டே இருப்பதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு ஒருத்தர் முடிவெடுத்தார், அவர் தரையில சுஜூத் செஞ்சு கூட வரலாம். அது அவர் பலவீனத்துக்கு உட்பட்டவர் தன்னுடைய பலவீனத்தை பொறுத்து முடிவு செய்து கொள்ள வேண்டுமே தவிர, இப்படிதான் அதை செய்ய வேண்டும் என்று ஒரு சலுகை விஷயத்தில் நமக்கு நிர்பந்தங்களை ஏற்படுத்த முடியாது என்பதுதான் அந்த குறித்த சகோதரியின் கேள்விக்கான பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். எனவே ஒருவர் முடிந்த அளவு நின்று தொழணும், முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழலாம். அது கதிரையிலும் உட்கார்ந்து தொழலாம், தரையிலும் உட்கார்ந்து தொழலாம். உட்கார்ந்து தொழுபவர் சுஜூதுக்காக ஸ்டூல்ல தான் வைக்கணும் என்றதில்லை. அவர் முடிந்தால் ஸ்டூல்ல சஜதா செய்யலாம், முடிந்தால் தரையிலும் சஜதா செய்யலாம், முடிந்தால் கொஞ்சம் முன்னாடி சென்று சுஜூத் செய்வதின் நிலையில் நான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டு கூட அவர் அந்த சுஜூதை செய்து கொள்ளலாம் என்பதுதான் அந்த கேள்விக்கான ஒரு மார்க்க ரீதியான ஒரு பதிலாக குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாம் பார்க்கிறோம். எனவே அதுதான் அந்த சகோதரின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். மாலிகாவத்தை சேர்ந்த சகோதரர் ரஹீம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறது. பள்ளிவாசலில் பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சிகள் ஒன்று கூடல்கள் நடத்தினால் மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் கலந்து கொள்ளலாமா என்று சகோதரர் கேள்வியை கேட்கிறாரு. அதாவது ஒரு பள்ளிவாசல்ல மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது என்பதை எல்லாரும் நாங்க விளங்கி வச்சிருக்கிறோம். பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது. ஆனா ஒரு பள்ளிவாசல்ல ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்குது, அல்லது ஒரு மஷூரா நடக்குது, அல்லது ஒரு வகுப்பு நடக்குது, ஒரு குர்ஆன் வகுப்பு நடக்குது, அல்லது ஒரு மக்தப் மദ്രஸா நடக்குது, அல்லது வேற ஏதாவது ஒரு பெற்றோர்களுக்கான ஒரு கூட்டம் நடக்குது. இந்த மாதிரி தொழுகை அல்லாத ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வது மார்க்கம் அனுமதிக்கிறதா என்பதுதான் அந்த சகோதரனின் கேள்வியாக இருக்கிறது. பொதுவாக மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசல்களுக்குள்ள வரக்கூடாது என்று இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அந்த சகோதரன் குறிப்பிட்டார், அது மார்க்கத்துல உள்ளதுதான், கூடாதுதான். எப்ப பள்ளிவாசலுக்குள்ள மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வரக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானோ அப்ப பள்ளிவாசல்கள்ல பொதுவா பயான் நிகழ்ச்சிகள் நடந்தாலும், மஷூராக்கள் நடந்தாலும், வேற நிகழ்வுகள் நடந்தாலும், வேறு மக்தப் மദ്രஸாக்கள் நடந்தாலும் அந்த பெண்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்றுதான் அர்த்தம். அதானே அடிப்படை. பள்ளிவாசலுக்குள்ள பெண்கள் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் வரக்கூடாது என்றால் அதே பள்ளிவாசல்ல பயான் நிகழ்ச்சி நடத்தினாலும் வர முடியாது. பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. பயான் நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரம் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வரலாம், அல்லது தொழுகை அல்லாத வேறு காரியங்கள்ல மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பங்கு பெறலாம்
என்று அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ நமக்கு வழிகாட்டி இருந்தால் நாம அனுமதி கொடுக்கலாம். அல்லாவோ அல்லாவுடைய தூதர் அதை தடுத்திருந்தா தடை என்று தான் சொல்லணும். ஆனா இது கூடும் என்று சில பேர் ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. இதுல பள்ளிவாசல்கள்ல தொழுகை அல்லாத வேற காரியங்களுக்கு பெண்கள் வந்து போகலாம், தொழுகைக்கு தான் வரக்கூடாது என்ற மாதிரி சில கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன ஆதாரமா காட்டுறாங்கன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல 503வது செய்தியை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை ஆதாரமா காட்டுறாங்க. அதுல எப்படி வருதுன்னு சொன்னா, ஆயிஷத்தை காலத் அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உனாவிலஹுல் உம்ரத மினல் மஸ்ஜிதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இருந்த ஒரு புடவையை எடுக்குமாறு கொண்டு வருமாறு எனக்கு கட்டளை இட்டாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஃபகுல்து இன்னி ஹாயிலுன், நான் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் இருக்கிறேன். ஃபகால ரசூலுல்லாஹ் அப்ப அதுக்கு பதிலா சொல்றாங்க, தனாவலிஹா, அதை கொண்டு வா. ஃபஇன்னல் ஹைலத, இந்த ஹைல் என்பது மாதவிடாய் என்பது லைஸத் ஃபீ யதிகி, உன்னுடைய கைகளில் ஒட்டிக்கொண்டு இல்லை, எனவே அதை கொண்டு வான்றாங்க. அப்ப இந்த செய்தியை ஆதாரமா காட்டி பள்ளிவாசல்ல ஒரு ஹும்ரத் இருக்குது, அந்த ஹும்ரத்தை அதாவது ஒரு புடவை துண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து வர சொல்றாங்க. ஆயிஷா நாயகி பள்ளிவாசலுக்குள்ள போய் அதை எடுத்து கொடுத்தாங்க. அப்ப தொழுகை அல்லாத காரியங்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு பெண்கள், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் போகலாம் என்றுதானே இந்த ஹதீஸ் சொல்லுது என்று அவர்கள் ஆர்கியூமெண்ட் பண்றாங்க, வாதம் பெறுகிறாங்க. இந்த கருத்து இவர்கள் சொல்ற மாதிரி கருத்துல இல்ல. இது ஒரு சரியான செய்தியா இருந்தாலும் இந்த செய்தியை நல்ல உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. இதுல பள்ளிவாசலுக்கு மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் போகக்கூடாது என்ற கருத்து தான் வரும். என்ன வருது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? புடவையை எடுங்கன்றாங்க, இந்த ஹும்ரத்தை எடுங்கன்றாங்க. அப்ப எடுக்க சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க? ஃபகுல்து இன்னி ஹாயிலுன், நான் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணாக இருக்கிறேன் என்றாங்க. அதாவது என்ன அர்த்தம்? நீங்க புடவையை எடுத்து வர சொல்றீங்க, நான் எப்படி பள்ளிவாசலுக்கு போறது? நான் மாதவிடாய் ஏற்பட்ட ஒரு பெண், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது தானே, அப்ப எனக்கு ஏன் புடவையை எடுத்து வர சொல்றீங்க என்ற கருத்துல தானே சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு என்ன பதில் சொல்லி இருக்கணும்? அப்படியா, மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் தொலைதான் போக கூடாது, சும்மா புடவையை எடுத்து வாமா என்று சொல்லி இருக்கணுமா இல்லையா? சொல்லணும். ரசூலுல்லாஹ் மாறாக என்ன பதில் சொல்றாங்க? தனாவலிஹா, அதை கொண்டு வா. ஃபஇன்னல் ஹைலத, ஹைல் என்பது லைஸத் ஃபீ யதிகி, அது உங்க கையில் இல்லை என்றாங்க. அப்ப உடம்புல ஹைல் இருக்குது, கையில ஹைல் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய வீடும் மஸ்ஜிதுன் நபவியும் பக்கத்துல தான் இருக்குது. பள்ளிவாசல்ல இருக்கிற புடவையை வீட்டுக்கு எடுத்து வாங்கன்னு சொன்னா நீங்க பள்ளிவாசலுக்குள்ள போய் தான் எடுத்து வரணும்ன்றது இல்ல, கையை எட்டினாலே அந்த புடவையை எடுத்து வரலாம். அது பெரிய பள்ளிவாசலா இருந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்துல, ரொம்ப சிறிய இடமா இருந்துச்சு, வீடு கூட சிறியது, பள்ளியும் சிறியது. அப்ப இந்த நிலையில பள்ளியில இருக்கிற அந்த புடவைய நீங்க கைய போட்டு எடுங்க, அவனோட கையில மாதவிடாய் ஒட்டி கொண்டு இருக்குதா என்று தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்படி கேட்டா தானே ஏற்கனவே ஆயிஷா நாயகி நான் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்ணா இருக்கிறேன் என்று அவங்க மறுத்தது கூட பொருத்தமா இருக்கும். மாதவிடாய் ஏற்பட்ட பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களோட கையில மாதவிடாய் ஒட்டி இல்ல, நீங்க போயிட்டு வாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்பது முழுமையாகவே போக சொன்னாங்க என்ற கருத்துல எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்? மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் முழுமையாவே பள்ளிவாசலுக்குள்ள போகலாம் என்பது ரசூலுல்லாஹ் சொன்ன கருத்தா இருந்தா எப்படி சொல்லி இருப்பாங்க? அது பிரச்சனை இல்ல, தொழுகைக்கு தான் மாதவிடாய் தடையா இருக்குது. உங்களுடைய உடம்புல இருக்கிற மாதவிடாய் தொழுகைக்கு தான் பிரச்சனை, அது துணிமணி எடுத்து வரதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இருப்பாங்களா இல்லையா? அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஇன்னல் ஹைலத லைஸத் ஃபீ யதிகி, இந்த ஹைல் என்பது உங்களுடைய கையில் இல்லை, அதனால நீங்க அதை யோசிக்க வேணாம், கையால பிடிச்சு எடுத்துட்டாங்க என்று சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகியும் போறதுக்கு மறுக்கிறாங்க, அதை ஒப்புக்கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கையால எடுத்து தரது பிரச்சனை இல்லை தானே, போறது பிரச்சனை தான், கையால் எடுத்து தருவது பிரச்சனை இல்லை என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப என்ன விளங்குது? அப்ப மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ள போகக்கூடாது என்றுதான் இந்த செய்தி சொல்லுது. இரண்டாவதாக என்ன ஆதாரத்தை வைக்கிறாங்கன்னு சொன்னா, திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 43வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் போதையாக இருக்கும் நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அத்தா தஅலமு மா தக்கூலுன, நீங்கள் சொல்வது உங்களுக்கே விளங்கும் வரைக்கும். வலா ஜுனுபன், நீங்கள் குளிப்பு கடமையானவர்களாக இருந்தாலும் தொழுகைக்கு நெருங்கக்கூடாது. இல்லா ஆபிரி சபீலின், நீங்கள் பாதையை கடந்து செல்பவர்களாகவே இருந்தாலே தவிர. அதாவது
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்டா, நம்பிக்கை கொண்டவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் தொழுகைக்கு நெருங்கக்கூடாது, பாதையை கடந்து செல்பவர்களாக இருந்தாலே தவிர அல்லாஹ் சொல்கிறான். இதை வச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் இங்க பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்றானா, தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்றானா? தொழுகைக்கு தானே அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்கிறான். தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்றால் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் தொழக்கூடாதே தவிர பள்ளிவாசலுக்கு போகலாம் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். உண்மையில் இந்த வசனத்தை நேரடியாக நீங்கள் பார்க்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என்ற மாதிரி அல்லாஹ் கருத்து சொல்லல. ஆனா இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இல்ல ஆபிரி சபீலின், நீங்கள் பாதையை கடந்து செல்பவர்களாகவே தவிர என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பாதையை கடந்து செல்பவர்களாகவே தவிரண்டா எது அல்லாஹ் நெருங்க வேண்டாம் என்று சொன்னான் என்றது விளங்குதா இல்லையா? அல்லாஹ் தஆலா தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்று சொன்னா பாதையை கடந்து செல்பவர்களாக இருந்தால் பரவாயில்ல என்றான். அப்ப பாதையை கடந்து செல்பவர்கள் என்றா தொழுகையில ஈடுபடுறவங்க பாதையில கடந்து செல்பவர்கள் என்ற அந்த நிலைக்கு எப்போது வருவார்கள்? பள்ளிவாசலில் தொழும் போதுதானே அந்த நிலை ஏற்படும். மாதவிடாய் ஏற்பட்டவர்கள், குளிப்பு கடமையானவர்கள் தொழ மட்டும் கூடாது என்று சொன்னா அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கணும்? யாரு குளிப்பு கடமையானவர்களாக இருக்கிறார்களோ அத்தா தகுத்தசிலு, அவர்கள் துணித்து தூய்மையாகும் வரைக்கும் தொழாதீங்க என்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும். தொழாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லாம நீங்கள் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்றான். நெருங்க வேண்டாம் என்றதை கூட தொழ வேண்டாம் என்று சொல்ற கருத்து தான் சொல்லுது என்று சொல்லி ஓரளவு ஒத்துக்கொள்வதற்கு யோசித்தாலும் அந்த வசனத்துல வர அடுத்த சொற்றொடர் என்ன சொல்கிறது? பாதையை கடந்து செல்பவர்களாக இருந்தாலே தவிர. அப்ப பாதையை கடந்து செல்லக்கூடிய நிலையில் தொழுகைக்கு நெருங்குதல் என்பது பள்ளிவாசல்களுக்குள்ளே தொழுகைக்கு நெருங்குவதை தான் குறிக்கிறது. பள்ளிவாசலில் தொழுவதைத்தான் குறிக்கிறது. பள்ளிவாசலில் பாதையை கடந்து செல்வதைத்தான் குறிக்கிறது என்றுதானே நாங்கள் விளக்கம் எடுக்க வேண்டும். அதனாலதான் அந்த வசனத்துக்குள்ள பள்ளிவாசல்களுக்குள்ளே நீங்கள் நுழையாதீர்கள் என்றது பிரக்கெட்டுக்குள்ள போடப்படுது. இது சரியான ஒரு கருத்தா இல்லையா? சில அறிஞர்கள் இப்படிதான் இதை முடிவெடுக்கணும் என்று சொல்றாங்க. இந்த கருத்து சரியாக இருக்கிறது. இப்ப மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் கடந்து செல்லக்கூடிய நிலையில் பள்ளிவாசல் ஒரு பாதை இருக்குது. ஒரு தெருக்கு போறதா இருந்தா அந்த பள்ளிவாசலை கடந்துதான் போக வேண்டி இருக்கிறது. வேறு பாதைகளே இல்லை என்ற ஒரு நிலையில் மாதவிடாய் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, பாதையை கடந்து செல்லக்கூடிய நிலையில் இருந்தால் நீங்கள் தாராளமாக செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அது இல்லாத நிலையில் பள்ளிவாசலை இருக்கக்கூடாது என்றுதான் அர்த்தம். வேறு பாதைகள் வீட்டுக்கு செல்வதற்கு இருக்கிறது, பள்ளியை கடந்து செல்ல வேண்டிய தேவை வருதுண்டா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அப்ப நீங்க பாதையை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை, எனவே பள்ளிக்கு நெருங்க வேணாம் என்பதுதானே கருத்து. எனவே இந்த வசனமும் அசுத்தமான நிலையில் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிவாசல்களுக்குள்ள வரக்கூடாது என்ற கருத்தை தான் இன்னும் வலுப்படுத்துது. தொழுமிடத்தை அவர்கள் அடையக்கூடாது என்பது இதன் மூலம் இன்னும் உறுதியாகுகிறது. ஒரு செய்தி வருது, உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, உமிர்னா அன் நஹ்ரிஜ, நாம் புறப்படுமாறு கட்டளையிடப்பட்டோம். எங்கே புறப்படுமாறு? தொழுந்திடலுக்கு புறப்படுமாறு கட்டளையிடப்பட்டோம். அல்ல அவாத்திக்க வதவாத்தில் ஹுதூரி, கன்னி பெண்ணாக இருந்தாலும் அல்லது கண்ணி கலிந்த பெண்ணாக இருந்தாலும், திருமணமான பெண்ணா இருந்தாலும் திருமணமாகாத பெண்ணா இருந்தாலும் பெருநாள் திடலுக்கு செல்லுமாறு நாம் கட்டளையிடப்பட்டோம். அவங்க சொல்றாங்க, யாரு மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் தொழுமிடத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதாக உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியில 974வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் கன்னி பெண்களுக்கும் கன்னி கலிந்த பெண்களுக்கும் பெருநாள் திடலுக்கு வர சொல்றாங்க. ஆனா பெருநாள் திடல்ல பெருநாள் தொழுமிடம் இருக்குதே, திடல்ல தொழுமிடத்துல விலகி இருக்க சொல்றாங்க. தொழுமிடத்தை நீங்க விலகி இருங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப திடலுக்கு மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் கூட வரலாம். ஆனா அவங்க திடலில் தொழுற அந்த இடம் இருக்குதே, அந்த இடத்திலிருந்து விலகி இருக்கணும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலா இருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? எது பள்ளி வாசல்ல நாங்க தொழுமிடமாக அமைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எது பள்ளி வாசல்ல நாங்க முஸல்லாவாக வைத்திருக்கிறோமோ, அந்த இடத்தில் பெண்கள் கலந்து கொள்ள கூடாது. அது ஒரு சாதாரண மஷூராவாக இருந்தாலும் தொழுமிடமாக முஸல்லாவாக இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது என்றதுதானே விளங்குறோம். ஆனா இதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் திடலுக்கு வர சொல்றாங்க. திடலுக்கு வர சொன்ன ரசூலுல்லாஹ் திடல்ல இருந்து விலகி இருக்க சொன்னாங்க. திடலுக்கு திடல்ல இருந்து எப்படி விலகி இருக்கலாம் என்று ஒரு
தர்க்க ரீதியான ஒரு கேள்விய, அறிவுபூர்வமான ஒரு கேள்வி போல கேட்கிறாங்க. திடலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர சொன்னாங்க என்பது உண்மை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடலுக்கு வர சொல்லி திடல்ல இருந்து வெளியே போக சொன்னாங்களா? இல்ல. திடலில் தொழுவதற்கென்று ஒரு சஃப் அமைகிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு என்டர் ஆக வேணாண்டாங்க, கொஞ்சம் விலகி இருக்க சொன்னாங்க. அப்ப தொழுவதற்காக நாங்கள் ஏற்பாடு செஞ்ச அந்த இடத்துல இருந்து விலகி இருப்பது ஒரு கஷ்டமான ஒரு காரியமா? கஷ்டமான காரியம் இல்லை. திடலுக்கு தான் வராங்க, மொத்த திடல்ல இருந்தே வெளியேற்றவில்லை. திடலில் தொழுவதற்கென்று சொல்லி நாங்க சில இடங்களை ஏற்பாடு செய்வோம், உழு செய்வதற்காக இடங்களை ஏற்பாடு செய்வோம், இன்னும் வாகனங்களை நிறுத்துறதுக்கு ஏற்பாடு செய்வோம். இந்த காலத்துல நாங்க விளங்கப்படுத்துறதா இருந்தா அந்த மாதிரி ஒரு திடலாக நாங்கள் எதை ஏற்பாடு செய்யறோமோ அதுல தொழுமிடம் மட்டும்தான் அந்த திடலில் ஒரு அம்சமாக இருக்குமா? தொழுமிடத்தை தாண்டி வேறு வேறு இடங்களும் இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த அடிப்படையில் தான் ரசூலா சொல்றாங்க திடலுக்கு வாங்க, ஆனா தொழுமிடம் முசல்லால இருந்து விலகி இருங்க என்று ரசூலா சொல்றாங்க. இதுல இருந்து என்ன விளங்குது? தொழுவதற்காக நாங்கள் தயார் செய்ய இடத்தில் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வரக்கூடாது என்பதை விலகிக் கொள்கிறோம். அப்ப இதுல இருந்து நாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு பள்ளி வாசலை நாங்கள் அமைப்பதாக இருந்தா நாங்க பள்ளிவாசல் நிர்வாகிகள் தான் எது தொழுமிடம் எது பொதுவான இடம் என்பதை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். இப்போ ஒரு 2 மாடி கட்டிடமாக இருந்தா கீழ் மாடியை நாங்க தொழுமிடமாக அமைத்துக் கொண்டால் மேல் மாடிய அது பள்ளிவாசல் நம்முடைய கட்டிடத்துடைய ஒரு அம்சம்தான், பள்ளிவாசலுடைய ஒரு அம்சம்தான், ஆனா தொழுமிடமாக இல்லை என்று நாம் அமைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக இன்னும் புரிவதற்கு சொல்வதாக இருந்தா ஒரு பள்ளிவாசலை நாங்க அமைக்கிறோம், அந்த பள்ளிவாசல்லையே நாங்க தொழுமிடம் என்று ஒன்றை வைத்துக் கொள்வோம், மௌலவிக்கு தங்குறதுக்கான ஒரு அறையை ஏற்பாடு செய்வோம். அதே போன்று பாத்ரூம்களை நாங்க வேறையா வசதிகளை, டாய்லெட் வசதிகளை தனியா பிரிச்சு வைப்போம். இங்க டாய்லெட் என்பது பள்ளிவாசல் கட்டிடத்துக்குள்ள இருக்கும், ஆனா அது பள்ளிவாசலா இருக்குமா? இருக்காது. ஏன்னா அசுத்தம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கக்கூடிய மலசல கூடத்துல தொழ முடியாது. அப்போ ஒரு பள்ளிவாசலுக்குள்ளேயே மலசல கூடம் என்பது தனியா ஒதுக்கப்பட்ட ஒரு இடம், மௌலவி இமாம் தங்குவதற்கான ஒரு அறை என்பது தனியா ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். இந்த மாதிரி பள்ளிவாசலை யாரு நிர்வகிக்கிறார்களோ, யார் பள்ளிவாசலில் நிர்வாகிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் எது தொழுமிடம் எது தொழுமிடம் அல்லாத பொதுவான இடம் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல நீங்க எடுத்துக்கொண்டாலும் பள்ளிவாசலாக தொழுமிடமாக இருந்த இடம் ரொம்ப சின்ன ஒரு இடம் தான். அது அல்லாம ரசூலுல்லாஹ் நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் எடுத்த இடம், ஜனாசா தொழுகைக்காக தனியா ஒரு இடத்தை வச்சிருந்தாங்க, குற்றவியல் தண்டனையை நிறைவேற்றுவதற்காக ரசூலுல்லாஹ் தனியா பள்ளிவாசல்ல ஒரு இடத்தை, ஒரு பள்ளிவாசல் வளாகத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி இருந்தாங்க. அதெல்லாம் பள்ளிவாசல் வளாகத்தில் வரும், பள்ளிவாசலில் வருமானு கேட்டா பள்ளிவாசலில் வராது. இந்த பள்ளிவாசலுக்குள்ள கல்லறி தண்டனை எல்லாம் நிறைவேற்றுவதில்லை. இந்த மாதிரி நாங்களும் பள்ளிவாசல் என்று ஒரு எல்லைய, ஒரு ஏக்கர் காணியை எடுத்ததுக்கு நாங்க பள்ளிவாசல் அமைக்க போறோம்னா மொத்த ஏக்கர் காணியும் பள்ளிவாசலுக்குரியதுதான். ஆனா மொத்தம் முசல்லாவாண்டு கேட்டா தொழுமிடமாண்டு கேட்டா தொழுமிடம் இல்லை, மொத்தமும் பள்ளிவாசல் தான். ஆனா தொழுமிடமாக இருக்கக்கூடியது எதை நாங்க தொழுவதற்காக ஒதுக்கி கொள்கிறோமோ அதுதான் தொழுமிடமாக அமையும். அப்ப ஒரு கட்டிடத்திலேயோ அல்லது ஒரு பள்ளிவாசலாக ஒரு மர்க்கஸை அமைத்திருக்கக்கூடியவர்கள், தாவா சென்டர்களை உருவாக்கக்கூடியவர்கள், அவர்கள் பள்ளிவாசல் என்ற தொழுமிடம் என்று ஒன்று டிக்ளேர் பண்ணணும். அதை செப்பரேட் பண்ணக்கூடியதாக ஒரு இடத்தை வைத்து அந்த இடத்துல நாங்க இங்கதான் மசூராக்கள் பண்ணிக்கொள்வோம், இங்கதான் மக்தப் மதரசாக்கள் நடத்தி கொள்வோம், இங்கதான் பெண்களுக்கு பயான் நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்வோம் என்று நாங்க அதை செப்பரேட்டா ஒதுக்கினோம் என்றால், தனியாக பிரித்து வைத்தோம் என்றால் அந்த இடத்துல மாதவிடாய் ஏற்பட்ட நிலையிலும் பெண்கள் வரலாம். ஏன்னா அது தொழுமிடம் இல்லை. ஆனா ஜும்மா நாட்கள்ல எங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த நாங்க ஒதுக்கின மக்தப் மதரசா நடத்துறதுக்காக, மசூரா செய்வதற்காக, வேறு வேறு காரியங்களுக்காக ஒதுக்கின அந்த இடத்த கூட தொழுகைக்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி நாங்க ஜும்மா நாட்களில் செய்யத்தான் செய்கிறோம். நாங்க முன்னுக்கு பார்க்கிங் வச்சிருப்போம், அந்த இடத்த வாகனங்கள் எல்லாம் பார்க் பண்ற இடம். ஆனா ஜும்மானால ஒரு பாய விரிச்சு அந்த இடத்துல தொழுவோம், அதனால அந்த இடம் தொழுமிடம் என்று அர்த்தமாகாது. தேவைக்கு ஒரு இடத்தில் நாங்கள் தொழுது கொள்வதும் தொழுமிடம் என்று ஒன்று டிக்ளேர் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வகையில ஒரு தொழுமிடமாக எதை நாங்க டிக்ளேர் பண்றோமோ அந்த இடத்துக்கு மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் உள்ள பெண்கள் வராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். எதை நாங்க பள்ளிவாசல் தொழுமிடம் இல்லை என்று ஆக்கவில்லையோ அந்த இடத்துல மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் கூட பெண்கள் கலந்து கொண்டு செல்லலாம் என்பதுதான் இந்த செய்திகள் இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த செட்டப்ல பள்ளிவாசல்களை அமைத்துக் கொண்டால் தேவைப்பட்டா தொழுவதற்காக தொழுமிடமாக டிக்ளேர் பண்ணாத இடத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்துல பெண்கள் எந்த நேரத்திலையும் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையிலும்
ஏற்படாத நிலையிலும் அந்த நாங்க செப்பரேட்டா ஒதுக்கி நம்ம இடங்கள்ல கலந்து கொண்டு செல்லலாம் என்பதற்கும் நமக்கு அனுமதி கிடைக்கிறது என்பதை இந்த செய்திகள்ல இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே கண்டிப்பாக மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் தொழுமிடமாக டிக்ளேர் பண்ண இடங்கள்ல கலந்து கொள்ளக்கூடாது. பெருநாள் திடலுக்கு கலந்து கொள்ளக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவங்க தொழுமிடத்திலிருந்து கொஞ்சம் தூரமாகி விலகி இருக்க வேண்டும். தொழுமிடத்தில் அவங்க நெருங்கக்கூடாது. ஆனா திடலுக்கு வரணும் என்று சொல்ல கட்டளை இட்டுட்டாங்க. அதுல இருந்தும் தொழுமிடத்திலிருந்து ஒதுங்கி இருக்கணும் என்றதுதான் நமக்கு வழிகாட்டப்படுகிறது. அதே நேரத்துல பள்ளிவாசலாக இருந்தாலும் தனியா ஒரு இடத்தை செப்பரேட் பண்ணி எந்த நேரமும் பெண்கள் வந்து செல்லலாம் என்ற மாதிரி நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னா அந்த நிலையில் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் கூட வந்து செல்லலாம் என்றாகும். பள்ளிவாசலில் தொழுமிடத்திற்கு மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் வரக்கூடாது என்பதுதான் இந்த செய்திகளில் இருந்தும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எனவே மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசல்களுக்கு செல்வதை பயான் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் மசூராக்களாக இருந்தாலும் அந்த தொழுமிடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்க தீர்ப்பாக இருக்கிறது. வதுல்லையை சேர்ந்த சகோதரர் ரியாஸ் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இமாம் ஜமாத்தில் ஒருவர் சேரும் போது ஏற்கனவே யார் தொழுது கொண்டிருக்கிறாரோ அவருடைய முதுகை தட்டி சேரலாமா? எப்படி ஜமாத்ல சேரணும் என்று கேட்கிறார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஜமாத்தாக தொழுவதை இந்த மார்க்கத்துல வலியுறுத்தி இருக்கிறார். தனியாக தொழுவதை விட ஜமாத்துடன் சேர்ந்து தொழுவது 27 மடங்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். அப்போ ஒருத்தர் தனியே தொழுகிறார். அவரோட ஜமாத்துல இரண்டாவதாக இணையக்கூடிய ஒருவர் எப்படி சேர வேண்டும் என்பதுதான் குறித்த சகோதரரின் கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதிலாக சஹீஹ் புகாரியிலே 117, 138, 183 இன்னும் ஏராளமான எண்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியான மைமூனா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல ஒரு நாள் தூங்குறாங்க. அந்த நேரத்துல வக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தஹா ஃபீ லைலத்திஹா, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவோட அந்த இரவிலே அவங்களுடைய வீட்டுல தங்குறாங்க. ஃபஸல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் இஷா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவை தொழுது விட்டு சும்ம ஜாஹ இலா மன்சிலிஹி, பிறகு தனது வீட்டுக்கு வந்தார்கள். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வராங்க. ஃபஸல்லா அர்பஅ ரக்அத்தின், 4 ரக்காத்துகள் தொழுதார்கள். சும்ம நாம, பிறகு தூங்கினார்கள். சும்ம காம, பிறகு எந்திரிச்சார்கள். சும்ம கால நாமல உலகினு, இந்த சிறுவன் தூங்கி விட்டானா, சிறு பையன் தூங்கி விட்டானா, அவ் கலிமத்தன் துஸ்பியோகா, அல்லது இதற்கு ஒத்ததான ஒரு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சும்ம காம, பிறகு மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு தொழுதார்கள், எழுந்து தொழுதார்கள். ஃபகும்து அன் யஸாரிஹி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடது பக்கத்திலே நின்று கொண்டேன். ஃபஜஅலனி அன் யமீனிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை இழுத்து வலது பக்கத்திலே வைத்தார்கள். ஃபஸல்லா ஹம்ஸ ரக்அத்தின், பிறகு ரசூலுல்லாஹ் 5 ரக்காத்துகள் தொழுதார்கள். சும்ம ஸல்லா ரக்அத்தைனி, பிறகு 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். சும்ம நாம, பிறகு தூங்கினார்கள் என்று ஒரு செய்தி வருது. இந்த செய்தியில அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் தனிமையாக தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடன் ஜமாத்தாக சேருகிறார்கள். அந்த தொழுகையை ஜமாத்தாக்குறாங்க. எப்படி சேர்றாங்க? இடது பக்கத்துல வந்து சேர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அவருடைய காதால் பிடித்து வலது பக்கத்திலே நிறுத்தி கொண்டார்கள் என்ற செய்தி வருது. அப்போ ஒருவர் தனிமையாக தொழும் பொழுது இன்னொருவர் வந்து அவருடன் சேர்ந்து ஜமாத்தாக தொழுவதாக இருந்தால் ஒருவர் தனியாக தொழுபவர் யாரோ அவருடைய இடது பக்கத்தில் அவருக்கு சரிசமமாக வந்து நிற்க வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின வழி. தனியாக தொழுபவருடைய முதுகை தடவுவதோ, முதுகை தொடுவதோ, அல்லது தொட்டு இழுப்பதோ, அல்லது கிள்ளுவதோ எதையுமே செய்யக்கூடாது. தொழுது கொண்டு ஒருவர் இருக்கிறார், அவருடைய வலது பக்கத்துல போயிட்டு அவருக்கு சரிசமமாக நின்று கொள்ள வேண்டும். இதுதான் ஜமாத்தில் சேரும் முறை. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, 2 பேர் சேர்ந்து ஜமாத் செய்யும் போது இமாம் ஒரு அடி அளவு முன்னாடியும் மௌமூமாக இருக்கக்கூடியவர் கொஞ்சம் பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒருவர் முன்னாடியும் பின்னாடியும் என்று 2 பேர் இருக்கும் போது அந்த வரிசை அமைப்பு அப்படி வருவது தவறாக இருக்கிறது. ரசூலா தனக்கு வலது பக்கத்தில் வைத்துக் கொண்டாருண்டா 2 பேரும் கால்கள் ஒரு சேர இருக்கக்கூடிய விதத்தில் தான் அந்த சப்பு 2 பேர் ஜமாத்தாக சேரும் போது அமைய வேண்டும். இதிலே பலரும் தவறு விடுகிறார்கள். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனா இப்ப 3வது ஒருவர் வந்து சேருகிறார். இவர் என்ன செய்யணும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக 3 பேர் சேர்ந்தா சஃப்புடைய வரிசை எப்படி வர வேண்டும் என்பதற்கு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 380வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ன ஜத்தஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாட்டி முலைக்கா அவர்கள் தஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் லிதஆமின் ஸனஅத்துஹு, ரசூலுல்லாஹ்வுக்காக தயார் செய்த ஒரு விருந்துக்காக வேண்டி அழைக்கிறார்கள். ஃபஅகல மின்ஹு, ரசூலுல்லாஹ் அதிலிருந்து சாப்பிட்டார்கள். சும்ம கால, பிறகு சொன்னார்கள், கூமு, எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க, ஃபலி உஸல்லிலக்கும், நான் உங்களுக்காக தொழுகை நடத்த போகிறேன் என்று எல்லாரும் எழும்பி நிற்க சொல்றாங்க. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எழும்பி நிற்கிறாங்க. எழும்பி நின்ற நேரத்துல ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. வஸஃபத்து வல் யதீம வராஹு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நானும் அந்த வீட்டில், நமது வீட்டில் இருந்த ஒரு யத்தீமும் நின்று கொண்டோம். வல் அஜூஸு மின் வராயினா, எங்களுக்கு பின்னால் எங்கள் மூதாட்டி நின்று கொண்டு இருந்தார்கள். ஃபஸல்லானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்அத்தைனி, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு 2 ரக்காத்துகள் தொழுவித்தார்கள். சும்மன் ஸரஃப, பிறகு ரசூலுல்லாஹ் திரும்பி போனாங்க என்ற செய்தியை நாங்க புகாரிலே 380வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப 3 பேர் தொழக்கூடிய ஒரு நிலை இருந்தால், அல்லது 4 பேர் இருந்தால், இமாம் முன்னாடி நிற்கணும், பின்னாடி ஆண்கள் இருக்க வேண்டும், அதற்கு பின்னாடி பெண்கள் இருக்க வேண்டும். அப்ப 2 பேருக்கு மேல வந்தா, 3 ஆண்கள் என்று வந்தா, இமாம் தனியாக முன்னாடி செல்ல வேண்டும், மௌமூன்களாக இருக்கக்கூடியவர்கள் பின்னாடி வர வேண்டும் என்ற அந்த ஒழுங்கு இந்த செய்தியிலிருந்து வருது. இப்போ ஒருவர் தொழுகிறார், 2வது நபர் ஜமாத்தாக சேரணும், அவருடைய வலது பக்கத்துல போய் நிக்கணும், அவருடைய தோலை பிடிப்பதோ தொடுவதோ எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 3வது ஒரு நபர் ஜமாத்துல சேரணும் என்று சொன்னா, அவர் மீண்டும் போய் அந்த 2வதா நின்றவருடைய வலதுல நிக்க வேண்டிய நிலை இல்லை. ஏன்னா ஒன்று இமாம் முன்னாடி போகணும், அல்லது இந்த மௌனமாக இருக்கக்கூடிய 2 பேர் பின்னாடி வரணும். இதுதான் இந்த சஃபுட அமைப்பாக வர வேண்டும். இதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டா, இப்ப அந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. 3வது நபர் பக்கத்துல நின்றால் முன்னாடி இமாம் போகலாம், முன்னாடி இடம் இருந்தா. அல்லது 3வது நபர் பக்கத்துல நிற்கும் பொழுது அந்த இமாமுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 2வது மற்றும் 3வது நபர்கள் பின்னாடி தானாக விட வேண்டும். இப்படி வந்தா சஃபு ஒழுங்கு வந்துடும். இப்படி போயிட்டு ஒருத்தர் பக்கத்துல நின்றாலும் ஒருத்தருக்கு விளங்குது இல்ல, நான் ஒரு ஜமாத்துல சேர்ந்துட்டோம் என்று விளங்காம அவர் அப்படியே நிக்கிறார். இமாமும் முன்னாடி போறாரு இல்ல, 2வதா நின்றவரும் 3வது நபரோடு சேர்ந்து பின்னாடி வாராரு இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்யலாம்? அப்ப வேண்டும் என்றால் அந்த 2வது நபருடைய தோலை தொடலாம். தோலை தொட்டு, வாங்கடா 2 பேரும் பின்னுக்கு போவோம், இமாம முன்னுக்கு அனுப்ப வேண்டி இருக்குது, அதனால நாங்க 2 பேர் பின்னுக்கு போவோம் என்று சொல்லலாம். அல்லது அந்த 2 பேர் பின்னுக்கு போகாம நின்று கொண்டு இருக்கிறாங்க, இடம் இல்லாம இருக்குது பின்னாடி போறதுக்கு, இமாமுடைய தோலை தடுத்து அவரை கூட முன்னுக்கு அனுப்பலாம். ஒரு சைக்கிளை மூலமாக இமாம் அந்த வரிசையை ஏற்படுத்தக்கூடிய அந்த முறையை செய்யலாம் என்பதற்கு எது ஆதாரம் என்றா, ஏற்கனவே அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியை சொன்னோம். புகாரியில் 117வது செய்தி. அதுல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வலது பக்கத்துல நிக்காம இடது பக்கத்துல நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? காதால பிடிச்சு எடுத்து வலது பக்கத்துல நிறுத்தி வைக்கிறாங்க. அப்ப தொழுகையில வரிசையை சரி செய்வதற்காக ஒருவருடைய காதை பிடிச்சு இழுத்து இடத்துல இருந்தவரை வலதுல கொண்டு வைக்கலாம் என்ற அளவுக்கு கைகள்ல அசைவுகள் செய்யலாம் என்றது விளங்குதுண்டா. தொடுதல் ஊடாக அது லேசான ஒரு டச்சை ஏற்படுத்தி ஒரு சைக்கிளின் ஊடாக இமாம முன்னாடியோ மௌமூன்கள் பின்னாடியோ வருவதற்கான ஏற்பாடு செய்வது அந்த தொழுகையில செயற்பாடுகள்ல எந்த பாத்திலையும் ஏற்படுத்தாது என்பது இதனூடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே தனியாக தொழுபவர் ஒருவர் இருந்தால் 2வது நபர் அவருடைய வலதில் போய் அவருக்கு சரிசமமாக சஃபில நிற்க வேண்டும். 3வது ஒரு நபர் வந்தார், அவரும் போய் 2வது நபருடைய வலது பக்கம் நிற்கும் பொழுது இமாம் தானாக முன்னுக்கு செல்ல வேண்டும். அல்லது 2வது நபரும் 3வது நபரும் மௌமூன்களாக தானா பின்னுக்கு வர வேண்டும். அப்படி வராத ஒரு புரியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தொடுதல் மூலமாகவோ லேசாக இழுப்பதன் மூலமாகவோ அந்த இமாமை தனிமைப்படுத்தி மௌமூன்களாக இருக்கக்கூடியவர்கள் தனியாக நிற்கக்கூடிய விதத்தில் தங்களுடைய வரிசைகளை அமைத்துக் கொள்ளலாம் என்பது இந்த செய்திகள்ல இருந்து நமக்கு ஆதாரமா விளங்குது. ஆனா என்ன பண்றாங்கன்னா, இமாம் ஒருத்தர் தொழுந்து கொண்டிருப்பாரு, அவரை பிடிச்ச ஒரு இழுப்பாங்க, அவனுக்கு ஓதினதெல்லாம் மறக்கிற அளவுக்கு ஒரு இப்படி இழுத்தா அந்த தொழுகையில அந்த மனுஷன் பதுவா பண்ணிடுவான். என்னடா இப்படி இழுக்கிறீங்க, எரும மாடு போல இழுக்கிறாங்க என்ற மாதிரி ஆக்கக்கூடாது. ஒருத்தர் தொழுகையில நாங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது என்ற விதத்துல அந்த தொழுகையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது தட்டம் என்ற பெயர்ல
பலார் என்ற அரையொன்ற முதுகுல அறையாம லேசா அவருக்கு அந்த சைக்கிளை மூலமாக உணர்த்தக்கூடிய விதத்துல லேசான ஒரு தொடுதல் மூலமாக ஜமாத்துடைய அந்த வரிசை செட்டப்பை அமைத்துக் கொள்வதற்குரிய தகவலை பாஸ் பண்ணணும் என்பதுதான் இந்த ஹதீஸ்கள் இருந்து நாங்க விளங்கிக் கொள்றோம். அப்ப இன்னொருத்தருக்கு ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாமல் தொழுகையிட சப்பு வரிசைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். ஜப்பானில் இருந்து சகோதரர் இக்ரிமா அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, சொர்க்கத்தில் ஹூரிலீன்கள் உண்டு பருகுவார்களா? சொர்க்கத்தில் ஒவ்வொருவரிடமும் அந்தஸ்துக்கு ஏற்ப அவர்களின் மனைவியர்கள் எண்ணிக்கை இருக்குமா என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப ஹூரிலீன்கள் சம்பந்தமாக இவங்க சொர்க்கத்துல சாப்பிடுவாங்களா? அவங்களுடைய நிலை என்ன? ஒருத்தர் இந்த உலகத்துல எந்த அளவுக்கு அமல் செய்யறாரோ அந்த அமலின் அடிப்படையில சொர்க்கத்துல அவருக்கு ஹூரிலீன்களுடைய எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுமா என்று கேட்கிறாங்க. முதலாவதாக இந்த ஹூரிலீன்கள் சம்பந்தமாக நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஹூரிலீன்கள் என்று சொன்னாலே கண் அழகிகள் என்று அர்த்தம். அவங்க கண்கள் அழகானவர்கள், மொத்தமா அவங்க அழகானவர்கள். அவங்க அல்லாஹ் தஆலா வச்ச பேரு கண்ணழகிகள் என்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த ஹூரிலீன்கள் மனித பிறவிகள் என்று மக்கள் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க மனித பிறவிகள், மனிதர்களை போன்றே மனிதர்கள் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. அல்லது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க ஜின் இனத்தை சேர்ந்தவங்க போல, அவங்க ஜின்களாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பு, அவர்கள் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு ஜோடியாக்குறான் என்றும் சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா இந்த ரெண்டு விஷயமும் தப்பு. ஏனென்று சொன்னா, ஹூரிலீன்கள் என்பவர்கள் மனிதர்களையும் சாராத ஜின்களையும் சாராத ஒரு பிரத்யேகமான ஒரு படைப்பாக அவங்க இருக்கிறாங்க. அவர்களை மனிதர்களுக்கும் அல்லாஹ் துணையாக்குவான், ஜின்களுக்கும் அல்லாஹ் துணையாக்குவான். ஹூரிலீன்கள் என்ற அந்த படைப்பு மனிதர்களுக்கு துணையாகக்கூடிய நிலையிலும் ஜின்களுக்கும் துணையாகக்கூடிய நிலையிலும், மனிதர்களோடு ஜோடியாக கூடியவர்கள் மனிதர்களுக்கு துணையாகுவார்கள், ஜின்களோடு ஜோடிகளாக ஆகக்கூடியவர்கள் ஜின்களுக்கு துணையாக கூடிய விதத்தில் பிரத்யேகமாக அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக அல் குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். திருக்குர்ஆன் 55வது அத்தியாயத்தில் 56வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபீஹின்ன காசிராத்து தர்ஃபி, அங்கே பார்வைகளை தாழ்த்திய பெண்கள் இருப்பார்கள், கன்னியர்கள் இருப்பார்கள். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அவர்களை இதற்கு முன்னால் மனிதர்கள் தீண்டியதும் இல்லை, ஜின்கள் தீண்டியதும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? மனிதர்களும் தீண்டாத ஜின்களும் தீண்டாத ஒரு படைப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஹூரிலீன்களாக இருக்கக்கூடியவர்களை மனிதர்கள் சொர்க்கத்தில் தீண்டுவார்கள், ஜின்களும் சொர்க்கத்தில் தீண்டுவார்கள் என்றுதான் அர்த்தம். இதற்கு முன்னாடி தீண்டவில்லை என்றால் இதற்கு பிறகு சொர்க்கத்தில் தீண்ட போறாங்க என்று அர்த்தம். அப்ப சொர்க்கத்தில் ஹூரிலீன்களை மனிதர்களும் தீண்டுவார்கள் என்றா ஜின்களும் தீண்டுவார்கள் என்றா இரண்டு இனத்தவர்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் தஆலா பகுத்தறிவு கொடுத்து படைத்த இரண்டு இனங்கள் இருக்கிறாங்க. அந்த இரண்டு இனங்கள்ல ஒன்று மனிதர்கள், அடுத்தது ஜின்கள். இந்த ரெண்டு சாராருக்கும் ஜோடிகளாக அமையக்கூடிய விதத்தில், இந்த ரெண்டு சாராரையும் திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் ஹூரிலீன்கள் என்ற அந்த இனத்தை படைத்திருக்கிறான் என்பது நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். ஜின்களை நாங்க பார்த்ததில்லை, அவங்களோட வடிவம் என்னன்றது எங்களுக்கு தெரியாது. அவங்க நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய அந்த உணவு முறைகள் எல்லாம் வித்தியாசமான அந்த முறைகள் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா ஜின்களை மனிதர்களோடு யாராவது ஜோடியாக இந்த உலகத்துல வாழலாமான்னு கேட்டா வாழ முடியாது. ஏன்னா மனுஷன் கண்ணுக்கே தென்படாது, எப்படி ஜோடியா வாழ முடியும்? ஆனா ஹூரிலீன்கள் சொர்க்கத்துல ஜின்களோடும் வாழுவாங்களாம். ஹூரிலீன்கள் இந்த உலகத்துல தென்படக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களோடும் வாழ்வார்கள் என்றா அங்க பிரத்யேகமான ஒரு படைப்பு என்பது முதல்ல நாங்க புரிஞ்சு கொள்றோம். இந்த ஹூரிலீன்களை அல்லாஹ் மனிதர்கள்ல ஆண்களுக்கு அல்லாஹ் துணையாக்குறான். 44வது அத்தியாயத்துல 54வது வசனத்துல கதாலிக்க வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன், இவ்வாறுதான் அவர்களுக்கு ஹூரிலீன்களை கண்ணழகிகளை துணைகளாக்குவோம் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ஹூரிலீன்கள் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு துணையாக்கக்கூடிய நிலையில் சொர்க்கத்துல வச்சிருப்பான் என்றது ஒரு அடிப்படையான அம்சமா புரியும். இரண்டாவது, இந்த ஹூரிலீன்கள் அழகானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதாவது அல்லாஹ் தஆலா சூரத்துல் வாக்கியா 56வது அத்தியாயத்துல 35வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் இன்னா அன்ஸஅனா உன்ன இன்ஸா, அப்பெண்களை நாங்க ரொம்ப அழகா படைச்சிருக்கிறோம். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்களை உருபன் அத்ராபா, அவர்களை கன்னியராகவும் ஒத்த வயதினராகவும் நேசம் மிக்கவர்களாகவும். பெண்களிடம் ஆண்கள் எதிர்பார்க்கிற முக்கியமான 3 பண்பு. ஒன்று கன்னியர்களாக இருப்பது, ஒத்த வயதினராக இருப்பது,
நேசம் மிக்கவர்களாக இருப்பது என்ற இந்த அம்சங்கள் மூன்றையும் அல்லாஹ் தாலா ஹூருல் ஈன்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருப்பதை பார்க்கிறோம். இப்ப அல்லாமே சொல்லிட்டான், இன்னா அன்சஅனாஹுன்ன இன்சாஹா, அவர்களை நம்ம ரொம்ப அழகா படைச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றதை பார்க்கிறோம். 56வது அத்தியாய சூரத்துல் வாக்கியால 22 மற்றும் 23வது வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், வஹூருல் ஈன், ஹூருல் ஈன்களை அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றா மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அந்த முத்து பகிரங்கமாக எல்லாருக்கும் தென்படக்கூடிய ஒன்று இல்லை. அது தென்பட்டாலும் ரொம்ப சாஃப்டான, அழகான, கவர்ச்சியான ஒரு பொருளாக இருப்பதை உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த தன்மை அல்லாஹ் ஊரின் பெண்களுக்கு ஒப்பாக சொல்வதை பார்க்கிறோம். 37வது அத்தியாயத்துல 48, 49 ஆகிய வசனங்கள்ல வைந்தஹும் காசினாத்து தர்ஃபீனுன், அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஹூருல் ஈன்கள்ல தாழ்மைகளை தாழ்த்திய பெண்கள் இருப்பார்கள். கஅன்னஹுன்ன பைலுன் மக்னூன், அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளை போல் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப அழக வர்ணிக்கிறான். 36வது அத்தியாயத்துல 56வது வசனத்துல அஸ்வாஜுஹும் ஃபீ நிலாலின் அலல் அராயிகி முத்தகீன், அவர்களும் அவர்களுடைய துணைகளும் மூமினான ஆண்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஊருல் ஈன்களும் கட்டில்களில் சாய்ந்து நிழல்களில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களில் ஆண் இனத்தோடு ஹூருல் ஈன்கள் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு வருது. அப்ப மனிதர்கள்ட்ட ஜோடியா இருப்பாங்கன்னு வருது, அவங்களோட ஒன்றாக இருப்பார்கள் என்று வருது, கட்டில்களில் இருப்பார்கள் என்று வருது, அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய நிலையில இருப்பாங்கன்னு வருது. அப்ப மனிதர்களோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தா இல்லாத பருகாத ஒரு ரொபோம் எல்லாம் கொடுப்பானா? அப்படி கொடுத்தா மனுஷன் திருப்தி அடைவானா? ஜோடிகளாக வாழ முடியுமா? முடியாது. இதுல இருந்து நாங்க என்ன விளங்குறோம் என்று சொன்னா, சொர்க்கத்தில் உண்ணக்கூடிய நிலையில்தான் எப்படி மூமினான ஆண்கள் இருப்பார்களோ அதே நிலையில்தான் ஹூருல் ஈன் என்ற பெண்களும் இருப்பார்கள் என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோமா இல்லையா? விளங்க முடியும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹ் புகாரில 5453வது செய்தியாக பதிவுப்பட்ட செய்தியில ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அஹ்லல் ஜன்னதி யகுலூன ஃபீஹா வ யஷ்ரபூன், சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கிருந்து உண்ணுவார்கள், பருகுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க உண்ணுவார்கள், பருகுவார்கள் என்று வருது. சொர்க்கத்தில் இருக்கிறவங்க உண்ணுவாங்கண்டா ஹூருல் ஈன்களும் அப்ப உண்ணணுமா இல்லையா? அவங்களும் சொர்க்கத்துல சுவாசித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு இனமாக இருக்கிறார்கள். சொர்க்கத்தில் ஆண்களில் ஜோடியாக இருக்கிறார்கள், ஆண்களோடு தொடர்ச்சியாக அவர்கள் வாழுவார்கள் என்றால் அவர்களும் சொர்க்கத்தில் இருப்பவர்கள். எனவே சொர்க்கத்தில் அவர்களும் உண்ணுவார்கள், பருகுவார்கள் என்பது இந்த செய்தியிலிருந்தும் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அப்ப ஊருல் ஈன்கள் என்பவர்கள் ஆண்களுடன் சந்தோஷமாக கண் கவர்ச்சியாக வாழக்கூடிய அழகான படைப்பினம், உண்டு பருகி சந்தோஷமாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருப்பார்கள் என்று வருது. அந்த செய்தியில மேலதிகமா வருது. ரசூலுல்லாஹ்விடம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஃபமா பாலு தாம், அந்த சொர்க்கவாசிகளுடைய உணவின் நிலை என்ன? சாப்பிட்டா இந்த உலகத்துல நாங்கள் மலம் கழிக்க வேண்டும், சொர்க்கத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா, சொர்க்கத்துல கழிவு பொருட்கள் வெளியாகும். எப்படி வெளியாகும் என்றா அது எப்படி வெளியாகும் என்று சொன்னா நறுமணமுள்ள ஏப்பமாக சொர்க்கவாசிகள் ஏப்பம் விடுவார்கள். இங்க உள்ளவன் ஏப்பம் விட்டா வெங்காய நாத்தம் அடிக்கும், அல்லது அவன் வயிற்றுல இருக்கிற எல்லா கழிவும் வாயால வந்துடும் வெளியில, அந்த அளவுக்கு வாடை அடிக்கும். சொர்க்கத்துல ஏப்பம் விட்டா சொர்க்கத்துல நறுமணமாக கஸ்தூரி மனம் வீசக்கூடிய விதத்தில் நறுமணமாக அந்த ஏப்பம் இருக்கும். வேர்வைகளிலிருந்து அந்த கழிவுகள் வெளியாகும், அதெல்லாம் நறுமணமா இருக்கும். கஸ்தூரிகளுடைய நறுமணத்தை கொண்ட வேர்வையாகவும் ஏப்பத்தில் வரும் வாடையாகவும் அந்த உணவு செரிமானம் அடைந்து அது வெளியேறும் என்ற ஏற்பாட்டை செய்ததாக இதே புகாரில 5453வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப ஊருல் ஈன் பெண்களுக்கு சாப்பிட கொடுக்கறதுனால அல்லாஹ் அவங்களால எந்த பாதிப்பும் வர போறது இல்லை. அவங்களும் மனிதர்களை போன்று மனிதர்களை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில், மனிதர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஊருல் ஈன்களும் ஜின்களை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் ஜின்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஊருல் ஈன்களும் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இது எத்தனை பேர் இருப்பாங்க என்றது அடுத்த கேள்வி. இந்த உலகத்துல நாங்க செய்யற அமலுக்கு ஏத்த மாதிரி, எங்களோட இபாதத்துகளுக்கு ஏத்த மாதிரி மறுமையில ஊருல் ஈன்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுமா என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில சொல்றாங்க. எப்படி? அந்த செய்தி புகாரில 3245வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல எப்படி வருதுன்னு சொன்னா, சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா என்னென்ன மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் என்றதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, லிகுல்லி இம்ரிஇன், ஒவ்வொரு ஆணுக்கும் ஜௌஜத்தானி மினல் ஹூரில் ஈன்,
ஹூருல் ஈன்கள்ல 2 பேர்கள் துணையாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யுரா முஹு சூகிஹின்ன மின் வராஇல் அலமி வல் லஹ்மி, அவர்களுடைய இந்த காலில் இருக்கக்கூடிய மஜ்ஜைகள், எலும்பின் மஜ்ஜைகள், எலும்புல உள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் கூட எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னா, பளிரென்று தெரியக்கூடிய விதத்தில், எலும்புக்கும் சதைக்கும் அப்பால் வெளியே தெரியக்கூடிய விதத்தில் வெண்மை நிறத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவ்வளவு வைட்டா இருப்பாங்க. இப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, வெள்ளையாகிறதுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு நரம்பு பச்சை கலரா வெளியேற்றுற அளவுக்கு எல்லாம் பண்ணி கொள்றாங்க. இந்த உலகத்திலே நரம்பு பச்சையா வெளியே காட்டி கொள்றாங்க இல்லையா? இன்ஜெக்ஷன் மூலமாக. அல்லாஹ் இயற்கையான அந்த அழகை கொண்ட ஊர்லின் பெண்கள் என்ன பண்றான்டா, எலும்புக்கும் சதைக்கும் மத்தியில வெளியே தென்பட்ட அளவுக்கு அந்த மஜ்ஜைகள் தெரிகிற அளவுக்கு அல்லாஹ் வெண்மையான ஒரு நிறத்துல அவங்களை வச்சிருக்கிறாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த ஹூருல் ஈன்கள் எத்தனை பேர் இருப்பாங்களா? ஒரு ஆணுக்கு 2 பேர் என்பதுதான் பேசிக்கான கணக்கு. இத்தனை பேர்ல லிமிட் ஆகிச்சுன்னு சொல்லலாது. குறைஞ்சபட்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்கன்றது விளங்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு செய்தியில சொல்றாங்க, ஹூருல் ஈன்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வமாஃபில் ஜன்னதி அஸபு, சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெச்சலரா இருக்க மாட்டாங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்ல 5449வது செய்தியா வருது, சொர்க்கவாசிகள் பெச்சலரா இருக்க மாட்டாங்க, தனியாக இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு துணையுடன் சரி இருப்பார்கள் என்ற செய்தி இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க பாக்குறோம். அப்போ ஹூருல் ஈன்கள் கண்டிப்பாக ஒரு துணையாக இருக்கும். 2 பேரை அட்லீஸ்ட் வெப்பர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வைக்கிறதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிவிட்டார்கள். இது போக இதுல லிமிட் இதோட நிக்குமான்னு கேட்டா அது அல்லாஹ்வை அறிந்தவன். காரணம் 41வது அத்தியாயத்துல 31, 32வது வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல கிடைக்கிற அந்தஸ்துகள் சம்பந்தமாக சொல்லி மலக்குமார்கள் சொல்லுவார்களாம் இந்த மூமின்களுக்கு, நஹ்னு அவுலியாக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் ஆகிரத்திலும் உங்களுக்கு அவுலியாக்களாக, பொறுப்பாளர்களாக, நண்பர்களாக நாங்கள் இருப்போம். வலகும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுகும், அவர்களுக்கு அங்கே அவர்களுடைய உள்ளம் விரும்பக்கூடியது கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப உள்ளம் விரும்புறது கிடைக்கும் என்றா ஒருத்தர் 2 ஹூருல் போதாது, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 20, 30, 40 என்று கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். ஏண்டா அல்லாஹ் சொல்கிறான், வலகும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுகும், அவர்களுக்கு அங்கே அவர்களுடைய உள்ளம் விரும்புவது கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப குறைஞ்சது 2 உள்ளம் விரும்பி ஒருத்தன் எக்ஸ்ட்ராவா கேட்டான்டா அல்லாஹ் தாராளமாக வழங்குவான் என்றது விளங்குது. இது இந்த உலகத்துல இருக்கிற அமல்களை வச்சு தீர்மானிக்கப்படுமான்னு கேட்டா, இந்த உலகத்தில் இருக்கிற அமல்களை வச்சுதான் சொர்க்கத்துல எந்த படித்தரத்தில் இருப்போம் என்றது தீர்மானமாகும். சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் இருப்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உயர்ந்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த ஜன்னாவை அடைபவர்களுக்கும் ஹூருல் ஈன்கள் கிடைப்பார்கள். ஆனா அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பம் என்பது ஏனைய சொர்க்கங்களில் இருக்கக்கூடிய இன்பங்களை விட உச்சகட்ட இன்பமாக இருக்கும். அதுக்காக அந்த 99வது படித்தரமோ அல்லது 98வது படித்தரமோ அல்லது வேறு படித்தரங்கள் 100வது படித்தரங்கள் இருப்பதோ இன்பங்கள்ல குறைந்தது என்ற அர்த்தம் இல்லை. அதுல திருப்தி அடைவார்கள். ஆனா தரஜாவில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் நம்பர் 1ல இருக்கும். அப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அல்லாஹ் கொடுக்கிற இன்பத்துல ஹூருல் ஈன்கள் மூலமாக அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த வச்சா அதுவே தரஜா தனி தரஜாவாக இருக்கும். அதற்கு கீழ்நிலை உள்ள சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா ஒரு தரஜாவை வச்சு அதுல சொர்க்கத்துல யாராவது நுழைவித்தால் அதிலே மனிதன் திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு அவன் அந்த தரஜாவிலே சந்தோஷம் அடைவான். ஆனா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அளவுக்கு வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா அது இந்த உலகத்துல அமல் செய்யற அடிப்படையில மறுமையில் அந்தஸ்துகள் தரஜாக்கள் எல்லாம் கூட்டி குறைத்து கொடுப்பது தீர்மானமாகுமே தவிர, இப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தரஜா ஒருத்தர் போகாம அதுக்கு கீழ்நிலையில உள்ள ஒரு தரஜாக்கு போய் அங்க அவர் உள்ளம் விரும்புறோம்னு கேட்கிறாரு, எனக்கு 2 ஹூருல் ஈன் வேணும், 3 வேணும், 4 வேணும், நல்லா கொடுக்காம இருப்பானா? அங்கே உள்ளவர்களுக்கும் வலகும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுகும், அங்கே உங்களுடைய உள்ளங்கள் விரும்பக்கூடியது உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து அந்த தரஜாலையும் திருப்தி அடைவாங்க. மேலுள்ள தரஜால அவங்க திருப்தி அடைவாங்க. இந்த அமல வெற்றி தரஜா தீர்மானிக்கப்படுமே தவிர ஹூருல் ஈன்களுடைய எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுவதில்லை. ஹூருல் ஈன்களுடைய எண்ணிக்கை அவன் விரும்புற அடிப்படையில அந்த எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும் என்றது நாங்க விளங்குறோம். அதே நேரத்தில் இந்த 72 ஹூருல் ஈன்கள் சொர்க்கத்தில் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்பவர்களுக்கு கிடைப்பார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை ஆய்வு செய்து பார்த்த வகையில
வரக்கூடிய எல்லா அறிவிப்புகள்லையும் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனம் இருப்பதனால அந்த செய்தியோட ஆதாரமாக எடுத்து வைக்கல. ஆனா 72 ஒருத்தர் கேட்டான்னா அல்லாஹ் கொடுக்கறதுக்கு போதுமானவன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உமது இறைவனை பொறுத்தவரையில் ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் நாடியதை செய்து முடிப்பவன். அவனுக்கு எதுவும் செய்யலாம். சக்தி வாய்ந்த ஒரு இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். 72ல 720 கேட்டாலும் தருவதற்கு இறைவன் சக்தி வாய்ந்தவன் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிமிடமும் இருக்க வேண்டும். அது அவன் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் படும். சொர்க்கவாசிகள சில பேர் இருப்பான், அவன் போயிட்டு இந்த ஊர்லின் பெண்கள் சம்பந்தம் எல்லாம் பேச மாட்டானா. என்னத்தை கேட்பான்? விவசாயம் செய்ய கேட்பான் என்று சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க போயிட்டு விவசாயம் செய்யற ஒரு உழைப்பாளி சொர்க்கத்துக்கு போயிட்டு விவசாயம் செய்யறத கேட்கக்கூடிய நிலைமை பார்க்கணும். யாருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அதுல சொர்க்கத்துல அவர்கள் இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்பதுதான் இந்த சொர்க்கம் சம்பந்தமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே சொர்க்கத்துல ஹூருல் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்வதிலிருந்து அவர்கள் உண்ணுவார்கள் பருகுவார்கள் என்றது விளங்குது. அவர்கள் தனிப்பட்ட ஒரு இனம். அதே நேரத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் 2ஆக இருக்கும். யாரும் சொர்க்கத்துல பேச்சலரா இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல விரும்பிய எண்ணிக்கையில அவர்களை கூட்டிக் கொள்ளலாம். அதற்கு காரணம் உலகத்துல நாங்க செய்யற அமல்ல தீர்மானிக்கப்படுறது அல்ல, உலகத்தின் அமல்கள் மூலமாக மறுமையின் தரஜாக்கள் தீர்மானிக்கப்படும். அந்த தரஜாக்களில் அவர்கள் விரும்புவது அவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற இயல்பான நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அது அந்த சகோதரருக்கு ஒரு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொண்டு இந்த வாரத்துக்கான சீட்டிடையின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கான அந்த பதில்களை நாங்கள் தந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் தருவோம். அந்த கேள்விகள் மேலதிகமாக கேட்க விரும்புபவர்கள் திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கம் 9764154245 என்ற இலக்கத்துக்கு உங்களுடைய கேள்விகளை எழுத்து வடிவத்திலே அனுப்பினால் அந்த கேள்விகளை இலகுவாக புரிந்து கொண்டு அதற்கு பதிலளிப்பதற்கு லேசாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாரத்துக்கான நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.